இந்த நாளில என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. புதிய ஆண்டிலே கர்த்தர் என்ன செய்ய போறீங்களோ ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறீங்களோ அதை சுதந்தரித்துக் கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ரீமா ஹந்த ரீகல மௌடகல ஷந்தே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே ஒரு விசை கூட ஆவியானவர் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த வேளையிலே சிந்தைகளை சிறை பிடிக்கிற ஆண்டவரே, குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுகிற, மயக்கங்களை உண்டு பண்ணுகிற, கன நித்திரைகளை கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரை கடந்து செல்ல முடியாதபடி தடைகளை உண்டு பண்ணுகிற, ஒரு மனதை குலைக்கிற, மாம்சத்தை ஆண்டவரை வெளிப்படுத்த வைக்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே அளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு இருதயங்கள் செவிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே திறக்கப்படுவதாக. ஒருவர் கூட உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை இழந்து விடாதபடி ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருவருக்குள்ளே கிரியை செய்வீராக. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாமல் நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கட்டும் அப்பா. மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன். ஓரிமா அந்த ரூக்க மௌடக லஷி அந்தரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாமல் என்ன நோக்கத்தோடு இந்த சபைக்கு நேராய் கடந்து வருகிறதோ அந்த நோக்கம், அந்த விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த வருட கடைசி ஆயத்தத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் நீங்க செய்ய போகிறபடியால் நன்றி. சகல துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வருடத்தின் கடைசியிலே ஆலயத்தில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரோட ஆவியானவர், நான் உங்களோடு பேசுவதில் எப்போவுமே சொல்கிறது, கர்த்தர் நம்மோடு, எனக்கும் சேர்த்து நம்மோடு பேசுகிற காரியம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ எல்லாம் தொட்டு பார்த்துக்கணும், காது இருக்கா, இல்லை காதை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு. காதுள்ள எல்லாரும் ஆண்டவரே அப்படி தான் சொல்லிடுவார், காது இருந்தால் கேளுப்பா அப்படின்னு தான் எப்பவுமே பிரசங்கம் பண்ணுவார். கட்டாயமாக யாரும் தூங்காமல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவர் வைத்திருக்கிற ஒன்றையும் இழந்து விடாமல் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் வாசிக்க போகிற வசனம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது 20ஆம் வசனமே போட்டு வச்சிருங்க. வேண்டுவதற்கும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அப்படின்னா என்னன்னா, a greater portion, a greater blessing, a greater anointing, மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை பார்க்கிலும் நம்ம கேட்டதை ஒன்று கேட்டால் ஒன்று கொடுக்கிறேன் அப்படி அல்ல. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் மிக மிக அதிகமாய் கிரியை செய்ய ஆவியானவர் அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு தெரியும், கடைசி காலத்தில் மிக 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 கடைசி காலங்களுக்குள்ளே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி காலம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு காலம், அசாதாரணமான காலம், பயங்கரமான நிகழ்வுகள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலம். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சீசன்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இவெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அநேக காரியங்கள் நடக்கிறது. அதே போல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சேலஞ்சஸ், பயங்கர
பயங்கரமான சவால்கள் நிறைந்த காலம், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வார்ஃபேர், அதிகமான ஒரு அசாதாரணமான யுத்தம் இருக்கிற ஒரு காலம். இந்த காலகட்டத்தில், ஒரு கடுமையான கொடிய காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு அபிஷேகம், a greater portion. இது மிகவும் அதிகமாய் என்ற ஒரு வார்த்தைக்கு நான் பேர் வச்சிருக்கேன். கிரேட்டர் போர்ஷன், ஒரு மிக பெரிய ஒரு அளவிலான ஒரு அபிஷேகத்தை நமக்காக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தோடு அநேக காரியங்கள் இணைக்கப்பட்டிருந்தாலும் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கடைசி காலத்தோடு ஒரு கடைசி கால அபிஷேகம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இணைத்து வைத்திருக்கிறார். எந்தெந்த காலத்துக்குள்ள போறோமோ அந்த காலத்திலே நாம் நிற்க, அந்த காலத்திலே செயல்பட, அந்த காலத்தில் தேவ மகிமையை வெளிப்படுத்த, தேவ சித்தத்தை நிறைவேற்ற, அந்த காலத்துக்குரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இதுவரை கண்டிராத, இதுவரை அனுபவித்திராத, இதுவரை பார்த்திராத ஒரு அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்காக கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நம்ம கேட்க தெரியல, கொஞ்சமா கேட்கிறோம், கொஞ்சமா நினைக்கிறோம். ஆனா அதை பார்க்கிலும் மிக மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய ஒரு வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. அபிஷேகத்தை சுமந்த தேவ தூதர்கள் இந்த கடைசி நாட்களிலே ஊற்றும்படிக்காக வித்தியாசமுள்ள ஒரு அபிஷேகத்தோடு, ஒரு கடைசி காலத்துக்கு என வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அப்படியே நீங்க இமேஜின் பண்ணக்கூடாது. இப்ப அப்படியே ஆண்டவர் தேவ தூதர்கள் கையில அபிஷேக தைலத்தை கொடுத்து இந்த சர்ச்சில் இந்த ஹால்ல உட்கார்ந்துருக்க எல்லா தலைமையிலையும் ஊத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் மேலதான். யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ, யார் ரெடியா இருக்கிறாங்களோ, யார் அதற்குரிய தகுதி பெற்றிருக்கிறாங்களோ, யார் அதற்குரிய கிரயம் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அபிஷேகம். ஆனா ஆண்டவருடைய ஆசை எல்லார் மேலையும் அது கடந்து வரணும்னு சொல்லி, அதனாலதான் சில ஆயத்தங்களுக்காக இந்த பழைய வருடத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தும்படி, preparing us to receive a new extraordinary anointing, நம்மை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். இப்ப எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் என்பதை ஒரு சில காரியங்களிலே நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அது உண்டு. an extraordinary anointing to move in this extraordinary periods. வாசிக்க போகிறோம். முதலாவது, ஒரு அதிகமான வல்லமையை, அதிகமான அபிஷேகத்தை, ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷன், a greater portion வாஞ்சித்தது யார் என்று சொன்னா எலிசா. யாரது? எலிசா. எலிசா தான் அண்ணா எலியாவை பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 போர்ஷன் வேணும், அதையே தாங்கன்னு கேட்கல, எக்ஸ்ட்ரா கேட்டாரு. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷன், எனக்கு ரெட்டிப்பான வல்லமை தேவை என்று எலிசா கேட்டாரு. இப்ப இந்த எலிசா எப்படியெல்லாம் என்னென்ன செய்தார் என்று சொல்லி சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆரம்ப ஜெபத்திலேயே ஜான் டேவிட் பிரதர் அந்த காரியத்தை சொல்லி ஜெபிச்சாங்க. இப்போதும் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு அதிகமான கிரேட்டர் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங், ஒரு பெரிய ரெட்டிப்பான அபிஷேகத்தை கேட்ட வாஞ்சித்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்க போகிறோம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அடுத்து, அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலியா வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஏர் உழுது கொண்டிருக்கிறார். திடீரென்று எலியா
எலிசா வந்து அவருடைய சால்வையை அவர் மேல போடுகிறார். நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், உனக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது, உனக்கென ஒரு அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி எலியாவோட சால்வையை எலிசா மேல போடுகிறார். எலிசா மேல அந்த சால்வை விழுந்த உடனே எலிசா என்ன செய்கிறான் தெரியுமா? அடுத்த வசனத்திலேயே என்ன செய்கிறான்? அவன் போய் கொண்டிருந்த அந்த மாடுகளை விட்டு இப்போது எலியாவின் பின்பதாக ஓட ஆரம்பிக்கிறான். இந்த அபிஷேகம் யார் மேல ஊற்றப்படும் என்று சொன்னா எத்தனை காரியங்கள் ஏதோ ஒரு சால்வை நம்மை தொட்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை தொட்டிருக்கிறது, வார்த்தை தொட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அதை மறந்துட்டு எது பின்னாலேயோ ஓடிட்டே இருக்கிறோம், எது பின்னாலேயோ ஓடிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு வர்ற மாதிரி தான் சர்ச்சுக்கு வரோம், ஆனா எது பின்னாலேயோ ஓடிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு யார் தேவை தெரியுமா? அழைப்பின் பின்னாலே ஓடுகிறவர்கள். உங்க அழைப்பு என்ன? நீங்க வேலை செய்யல, எல்லாருமே முழு நேர ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லார் மேலும் ஒரு அழைப்பு இருக்கிறது. எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்காக செயல்படணும். அழைப்புக்கு பின்பதாக ஆவலோடு ஓடுகிறவர்களுக்காக இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன், இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அபிஷேகம் காத்து கொண்டிருக்கிறது. அழைப்புக்கு பின்பதாகவே ஆவலோடு ஓடிக்கொண்டிருந்த இந்த எலிசாவுக்கு கர்த்தர் இரட்டிப்பான வல்லமையை கொடுத்தார். அதற்கு முதலாவது அவன் அழைப்பின் பின்னாலே ஓடினான். மாடுகளின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தவன் இப்போது அழைப்பின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் அபிஷேகத்துக்கு பின்பதாக ஓட ஆரம்பித்தான். ஒரு சால்வை தொட்டது, அந்த சால்வையில ஒரு அபிஷேகம், அதனாலதான் அந்த சால்வையை போட்டப்போ ரெட்டிப்பு வந்தது. அந்த சால்வை எலியாவோட சால்வை ஸ்பெஷல் சால்வை. அந்த சால்வையில ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த சால்வை பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் அபிஷேகிக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் ஊத்தி தான் அபிஷேகிப்பாங்க. சாலமோன் என்ன செய்தா, சாமுவேல் என்ன செய்தார்? எண்ணெய் குப்பி எடுத்து கொண்டு போய் ஊற்றி தான் அபிஷேகித்தார். ஆனா எலிசா இங்க என்ன செய்யறாரு? அவரோட சால்வையை போட்டுறாரு. அந்த சால்வையில அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் அவரை தொட்ட உடனே அவர் நினைத்தார், இந்த அபிஷேகம் எனக்கு இன்னும் ரெட்டிப்பாய் வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அபிஷேகத்துக்காக வாஞ்சித்து அபிஷேகத்துக்காக அவர் வாஞ்சையோடு ஓடிக்கொண்டிருந்தார். இந்த நாட்கள்ல எத்தனை பேர் எனக்கு இந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் வேணும், எனக்கு ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கு, ஏதோ ஒரு தொடுதல் இருக்குன்னு சொல்லி, ஏதோ மாடு பின்னால ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி அல்ல, நான் அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிறேன். இதுவரை இல்லாத ஒரு வாஞ்ச இந்த அபிஷேகத்தின் மேல எனக்கு உண்டு என்று சொல்லி எத்தனை பேர் அபிஷேகத்தின் பின்பதாக ஓடுகிறார்களோ, தாகத்தோடு ஓடுகிறார்களோ, அவர்களை கடைசி நாட்களில் கர்த்தர் ஒரு அசாதாரணமான அபிஷேகத்தினால் நிரப்புவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாக்கணும். அப்படின்னா எல்லாம் 2025 ஆரம்பிச்சோம், ஓடி 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 இப்போ 26க்குள்ள வந்துட்டோம். அப்புறம் திருப்பி 26க்குள்ள ஓடுறோம், பிரயாசப்படுறோம். ஆனால் கிறிஸ்துவின் நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது. அங்கே போய் நிற்கும் போது நீ பண்ணது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடவே கூடாது. எல்லாமே வீண், எல்லாமே வேஸ்ட். எது பின்னாலப்பா நீ ஓடுன? உண்மையில இவ்வளோ பெரிய அழைப்பு இருந்தது, இப்படி ரட்சித்தனே, இப்படி அபிஷேகத்தினே. எத்தனை பேர் அபிஷேகத்தின் பின்பதாக ஓடினீங்க, வாஞ்சையோடு ஓடினீங்க? எத்தனை பேர் உங்க அழைப்பின் பின்னாடி ஓடினீங்க? எத்தனை பேர் வேண்டாத காரியங்களுக்காக இதெல்லாம் இழந்துட்டு ஓடினீங்க? ஏசாவை போல, சிம்சோனை போல எத்தனை பேர் ஓடினீங்க? அந்த கிறிஸ்துவின் நாள் தான் நம்ம இப்ப போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அந்த நாள் வரப்போகிறது. அன்னைக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. வாட் எவர் யூ ஹேவ் டன் இஸ் வேஸ்ட். நீ செய்த எல்லாமே வீண் என்று சொல்லிடக்கூடாது. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி உண்டாகணும்னா இன்னைக்கு அழைப்புக்கு பின்னாடியே ஓடுங்க. எவ்ரிபடி ஹஸ் a call. முதல் அழைப்பே பரிசுத்தம் தான். நாம் பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லார் மேலேயும் அழைப்பு இருக்கு. உங்க அழைப்பின் பின்னாடி ஓடுங்க. அபிஷேகத்துக்காக தாகத்தோடு ஓடுங்க. கர்த்தர் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதற்கு பின்பதாக ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்புவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவன் ஓடினான். அடுத்தது அவன் கேட்டான். அவன் நினைவு பூரா அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இரட்டிப்பான
அபிஷேகத்தின் மேல் இருந்தது. அடுத்தது அவன் கேட்டான். இங்கே பார்க்கிறோம், வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும். அவன் ஜெபித்தான். எதற்காக ஜெபித்தான்? 2 ராஜாக்கள் 2:9-10 வாசிங்க. அக்கறைப்பட்ட பின்பு அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எத்தனை பேருக்குள்ள ஆசை இருக்கு, ஆண்டவரே 26ஆம் ஆண்டுக்குள்ள போறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ரெட்டிப்பான அபிஷேகத்தை தாங்க, இந்த ஆண்டு செயல்பட்டது போல் அல்ல, ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க. கிரேட்டர் போர்ஷனை ஆண்டவர் கடைசி காலத்துக்கு வச்சிருக்காரு. அது அவர் நியமித்து வச்சிருக்கார். ஒரு மேன்மையான அபிஷேகத்தை வச்சிருக்காரு. அது கடைசி காலத்துக்குனே வச்சிருக்காரு. அது எனக்கு தாங்கன்னு எத்தனை பேர் வாஞ்சையோடு ஜெபிக்க முடியும்? இந்த எலிசா ஜெபித்தார், அது எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று. அடுத்த வசனம் அவர் சொல்றாரு, நீ அரிதானதை கேட்டாய் என்று சொல்லி, அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர் ஓடினது அழைப்பின் பின்னாடி ஓடினார். சும்மா நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு அபிஷேகம் தாங்கன்னு அப்படி இல்லை. அதை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தருடைய அழைப்பை பெற்று நான் என்ன செய்ய போகிறேன்? தொடர்ச்சியா தேவன் சபையில கடைசி கால தீர்க்க தரிசனத்தை குறித்தும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறார். இதுவரை கண்டிராத அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். முதலாவது அழைப்பின் பின்னாடி ஓடின எலிசாவை கர்த்தர் நிரப்பினார். அபிஷேகத்தின் மேல் தாகத்தோடு ஓடின எலிசாவை நிரப்பினார். மூன்றாவது அதற்காய் ஜெபித்த எலிசாவை நிரப்பினார். நாலாவது அவர் சொல்லிட்டார், நீ பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும், நீ அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய காரியங்களை, மேன்மையானவைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம், அல்லது பூமிக்குரியவைகளையே பார்த்து பூமிக்காகவே வாழ்ந்து பூமிக்குள்ளேயே இருக்கிறோமா, அல்லது மேலானவைகளை நாடி மேலான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆண்டவர் சீயர்ஸ் என்று சொல்லி, ஆண்டவர் பார்வையாளர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை சபையில வெளிப்படுத்தினார். அப்படி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே நம்ம மேல விழும்படி கர்த்தர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். இந்த அபிஷேகத்தோடு 2 காரியங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சால்வை, இன்னொன்னு அபிஷேக தைலம், மேண்டல்ஸ். சரிங்களா? சால்வை மேண்டல்ஸ், இன்னொன்னு ஆயில், அபிஷேக தைலம். இந்த மேண்டலை குறித்து பார்த்தோம். எலிசா மேல ஒரு சால்வையை எலியா போடுகிறதை பார்த்தோம். அது போட்ட உடனே ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசாக்குள்ளே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசா மேல வந்த பிறகு எலிசா பார்த்தீங்கன்னா மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ மரித்தவர்களை எலிசா உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, சத்ருவுடைய பாளையத்தில் போடப்படுகிற திட்டங்களை எலிசா கண்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எதுக்கு தான் ஜெபிக்கிறோம்? கடைசி காலங்களிலே சத்ருவின் பாளையங்களிலே அவன் திட்டம் போடும்போதே அதை பார்த்து அழிக்கிற அபிஷேகம், அவன் பிளான் போடும்போதே அதை பார்த்து அழிக்கிற அபிஷேகத்தை இந்த நாட்களிலே ஊற்றிக்கொண்டிருக்கிறார். எதிரிட்டு வர்றாங்க. சீரிய ராஜா அவனோட படை தளபதிகளை அனுப்புறான், 50 பேரை அனுப்புறான். அவன் வேலைக்காரன் பயந்து விடுகிறான். ஆனா எலிசாவோட கண்ணில் என்ன தெரியுது தெரியுமா? அக்கினி ரதங்களும் குதிரைகளும் தெரியுது. ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளே பார்க்கிற அபிஷேகம் எலிசா மேல இருந்தது. சத்ருடைய பாளையத்துக்குள்ளே போடுகிற பிளான பார்க்கிற அபிஷேகம் எலிசா மேல இருந்தது. அது மாத்திரமல்ல, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம் எலிசா மேல இருந்தது. எலிசா மேல இருந்தது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி என்னன்னா, எலிசா மரித்து போயிடுவாரு. மரித்து போன பிறகு அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணப்பட்ட எலிசாவோட எலும்பு மேல ஒரு பிணம் விழுந்த போது அது உயிரோடு எழும்பினது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட எலிசாவின் எலும்புகளுக்குள்ளே இன்னும் அந்த அபிஷேகம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது.
இருந்தது. மரித்த உடல் மேல இன்னொரு பிணம் விழுந்த போது அது உயிரோடு எழுந்தது. எவ்வளவு அசாதாரணமான ஒரு அபிஷேகமாய் இருக்கிறது. அதை பார்க்கிலும் ஒரு மேன்மையான அபிஷேகத்தை, இங்க ரெட்டிப்பான அபிஷேகம், ஆனா நமக்கும் அதை பார்க்கிலும் ஒரு மேன்மையான அபிஷேகத்தை கடைசி கால சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், அபிஷேகத்தோடு 2 காரியம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சால்வை. இந்த சால்வையை பெற்ற எலிசா எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆனார்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அழைப்புக்கு பின்பதாக ஓடினார், அபிஷேகத்தின் மேல் தாகத்தோடு ஓடினார். அவர் பார்க்க வேண்டியதை கரெக்டா பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் அதை இழந்து போகாமல் பெற்றுக்கொண்டார். ரெட்டிப்பான அபிஷேகம் எலிசாவின் மேல வந்தது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்தோடு இணைந்திருப்பது என்ன என்று சொன்னா அபிஷேக தைலம். பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படணுமோ அங்கெல்லாம் ஒரு தைலத்தை எடுத்து கொண்டு போய், அந்த தைலத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா அபிஷேக தைலம். அந்த தைலத்தை எடுத்து கொண்டு போய் அதை அவர்கள் மேலே ஊற்றி அபிஷேகிப்பார்கள். சாமுவேல் என்ன செய்தார்? அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு போய் தாவீதின் மேல ஊற்றினார், சவுலின் மேல ஊற்றினார். அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கு. அந்த அபிஷேக தைலம், இந்த அபிஷேக தைலத்தை செய்ய சொல்லி கொடுத்தது யார் என்று சொன்னா ஆண்டவர். அது ஒரு சென்ட் மாதிரி, ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி, எதெல்லாம் கலந்து என்னென்ன அளவு போட்டு எப்படியெல்லாம் இந்த அபிஷேக தைலத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வரைமுறைகளை கொடுத்து ஒரு அபிஷேக தைலத்தை செய்ய வைத்தார். இப்போது இந்த அபிஷேக தைலம் நம்ம இப்ப பெறுகிற அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தின் குணாதிசயங்கள் அந்த அபிஷேக தைலத்துக்குள்ள இருக்கிறது. அபிஷேகத்துக்கு எப்படி ஆயத்தப்பட அந்த காரியங்கள் இந்த அபிஷேக தைலத்துக்குள் இருக்கிறது. சில காரியங்களை பார்த்து நம்ம தொடர்ந்து நம்ம ஆயத்தப்பட்டு புதிய ஆண்டுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்துக்காக ஜெபித்து கடந்து போகிறோம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 25ஆம் வசனம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய எல்லாரும் இந்த பகுதிக்கு திருப்பி கொண்டு இன்றைக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, எனக்கு இது தேவை. வரும் நாட்கள் கடினமான நாட்கள் தான். வரும் நாட்கள் எக்ஸ்ட்ராடினரி பீரியட். ஆனால் எக்ஸ்ட்ராடினரி பீரியட்ல நம்மளை எக்ஸ்ட்ராடினரியா மாற்றுவதற்கு இந்த அபிஷேகம் தேவை. எதற்கெல்லாம் இது தேவை என்று சொல்லி இதை வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் ஆகிய சுத்தமான வெள்ளை போலத்தில், சுத்தமான வெள்ளை போலத்தில், பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி, பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், 500 சேக்கல் எடையையும். 5 காரியங்கள் இந்த எண்ணெயில இருக்கு. 5 பொருளை ஒன்னா சேர்த்து தான் இந்த எண்ணெயை செய்யறாங்க. இப்ப முதலாவது ஒன்னொன்னா பார்த்துருவோம். முதலாவது என்னன்னு சொன்னா வெள்ளை போலம். வெள்ளை போலத்துல 500 சேக்கல் எடையை எடுத்து இந்த அபிஷேக தைலத்தை செய்யுங்கள் என்று சொல்லி, வெள்ளை போலம் வந்து 3 ராஜாக்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அதை கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையாக இல்ல, 3 பேர்ல ஒருவர் வெள்ளை போலத்தை கொண்டு வந்து காணிக்கையாக படைத்தார்கள். இந்த வெள்ளை போலம் என்பது பாடுகளை குறிக்கிறது. பாடுகளை குறிக்கிறது, பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸை குறிக்கிறது, கடினமான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. எத்தனை கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், காலங்கள் எப்படி இருந்தாலும், அதன் நடுவிலே நம்மை நடத்துவது அபிஷேகம். அதன் நடுவிலே உருவ கடந்து போக வைப்பது அபிஷேகம். அதுக்கு தான் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகம் இல்லாம நம்ம கடந்து போய் கிறிஸ்துவுக்காக நிற்க முடியாது. bitter experiences can be changed into better experiences with the anointing of the Lord. கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே கடினமான காரியங்களை உருவ நடந்து போய், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். 26 எப்படி இருக்கு தெரியாது. கடினமான காரியங்கள் இருக்கலாம், சபைக்கு எதிரான காரியங்கள் இருக்கலாம், bitter experiences வரலாம். எப்படிப்பட்டவைகள் இருந்தாலும் அந்த காலங்களுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதன் நடுவில் உங்களை நடத்த போதுமானது. அதன் நடுவில் நீங்க உருவ கடந்து போய் கர்த்தருக்காக
வல்லமையாய் பிரகாசிக்க, கர்த்தருக்காக செயல்பட, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அதனால தான் கர்த்தர் வெள்ளை போலத்தை அபிஷேக தைலத்தில் இணைத்து வைத்திருக்கிறார். அபிஷேகம் இல்லாம ஒவ்வொரு நாளும் கடந்து போக முடியாது. இந்த anointing மிக மிக முக்கியம். anointing will change the bitter experiences into better experiences. ஆண்டவர் அப்படி செய்ய போகிறபடினால எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நாம் கடந்து போவது எங்கன்னு சொன்னா பரலோகம், அவருடைய வருகை. நம்முடைய பூமி, நம்முடைய குடியிருப்பு இது இல்ல. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வெற்றியாய் நடத்துவதற்கு இந்த அபிஷேகம் தேவை. ஆகவே தான் வெள்ளை போலம். அடுத்தது பாத்தீங்கன்னா சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 550 சேக்கல். சுகந்த கருவாப்பட்டை, முதலாவது வெள்ளை போலத்தை வைத்து அந்த எண்ணெயில சேர்க்கிறார்கள். அடுத்தது சுகந்த கருவாப்பட்டை. இந்த காரியத்தை இந்த அபிஷேக தைலத்துல சேர்க்கிறார்கள். இந்த சுகந்த கருவாப்பட்டை என்கிற இந்த காரியத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, அது மற்ற எல்லாத்தோடைய ஃப்ளேவரையும் என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணும். It will embellish every other flavors. நம்ம சாப்பாட்டுல எல்லாம் ஒரு காரியம் போட்டோம்னா மற்ற எல்லா டேஸ்டும் தூக்கி கொடுக்கும்ல, அந்த மாதிரி இதோட ஃப்ளேவர் வந்து மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா, அது வந்து தூக்கி கொடுக்கும், அது எம்பெலிஷ் பண்ணும். அது அப்படிப்பட்ட ஒரு இன்கிரீடியன்ட், அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த சுகந்த கருவாப்பட்டை. அது மாத்திரம் இல்லை, இட் permeates and penetrates, எல்லாத்தோடையும் கலந்து எல்லாவற்றுக்குள்ள ஊடுருவி அதனோட அந்த வாசனையை, அதோட காரியத்தை அது ரொம்ப மேன்மைப்படுத்துகிறது, மேம்படுத்துகிற ஒரு காரியம். இன்றைக்கு நமக்குள்ள அநேக தாளந்துகள் இருக்கலாம், பாடுற தாளந்து இருக்கலாம், பேசுற காரியம் இருக்கலாம், எழுதுகிற காரியம் இருக்கலாம், அநேக கிருபைகள் இருக்கலாம், சின்ன சின்ன வேலை என்ன வேணா இருக்கலாம். அதற்குள்ளெல்லாம் இந்த அபிஷேகம் இணைந்து கொள்ளும் போது அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். சாதாரணமா நீங்க நடக்கும்போது, பேசும்போது, பார்க்கும்போது, கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களோடு அபிஷேகத்தை கர்த்தர் இணைத்து விட விரும்புகிறார். whatever you have, நீங்க செய்கிற சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் அதை என்ஹான்ஸ் பண்றது, அதை கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பி அதன் மூலம் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஏதோ நான் பாடுறேன், ஏதோ நான் செய்றேன் இல்ல, எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் நிரப்ப, அந்த அபிஷேகத்தினால் நிரப்ப ஆவியானவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். இப்ப ஏதோ அபிஷேகம் கொஞ்சம் இருக்கு, உள்ள இருக்கு, கணுக்கால் அளவு இருக்கு, கணுக்கால விட கம்மியா தான் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்க கூடாது. அபிஷேகம் வந்து வளர்ந்துட்டே இருக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சலாலும். அது மாத்திரம் இல்ல, அந்த ஆதி அப்போஸ்தல காலத்துல வாசிக்கிறோம், அந்த அபிஷேகம் என்ன பண்ணதான், அவங்க உள்ள இருந்து, ஆவியில இருந்து, ஆத்மாவில இருந்து, சரீரத்தில இருந்து, கடைசியில் அந்த அபிஷேகம் அவ்வளவு அதிகமா இருந்ததுனால அவங்க ட்ரெஸ் மேலாம் அபிஷேகம், சால்வையில எல்லாம் அபிஷேகம், அந்த புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிற அவங்க கர்ச்சிஃப்ல எல்லாம் அபிஷேகம், அவங்க போன இடத்துல அவங்க கர்ச்சிஃபை வீசினாங்களா, அவங்க சால்வையை வீசினாங்களா, வியாதியஸ்தர்கள் சுகமானாங்களா. இதுதான் கிரேட்டர் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங். ஏதோ கொஞ்சம் உள்ள இருக்குது இல்ல, அந்த அபிஷேகம் நம்ம மேல, நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் மேலாம் அபிஷேகம். எலியாவோட சால்வையில அபிஷேகம், அதே சால்வை இப்ப வந்து இவர் வச்சிருக்காரு, அதுல அபிஷேகம். மோசேயோட கோல் எக்ஸ்ட்ராடினரி கோலா மாறினது. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் சபைக்காக வைத்திருக்கிறார். இட் இஸ் a greater portion of anointing. இந்த அபிஷேகத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த அபிஷேகம் எல்லாத்தோட இணைக்கப்படணும். ஏதோ நான் வந்து என்னோட டாலண்ட்டை காட்டுறேன், ஏதோ நான் செய்றேன், ஏதோ இல்ல, whatever you are doing for the kingdom of God, அதோட உங்க அதோட அந்த அபிஷேகம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறது. இந்த நான் சொன்ன இந்த செய்தி நான் உங்களுக்கு பேசுறது இல்ல, ஆவியானவர் நமக்கு பேசுகிறது. இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இருந்து அது நாங்க பயன்படுத்துகிற எல்லாத்துல, நம்மளோட ட்ரெஸ்ல, அந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அவங்க உருமால்களில் அபிஷேகம், கச்சைகளில் அபிஷேகம், கர்ச்சிஃப்ல அபிஷேகம், ஷால்ல அபிஷேகம், அவங்க போட்டிருந்த எல்லாவற்றிலும் அபிஷேகம். அப்படிப்பட்ட ஒரு அனாயிண்டிங் காத்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எழுப்ப விரும்புகிறார். கர்த்தருடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக அவருக்காக செயல்பட அப்படிப்பட்ட காரியங்களை மறுபடியும் செய்ய விரும்புகிறார். நீங்க ஆயத்தப்படும் போது புதிய ஆண்டு இந்த அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வரும். முதலாவது வெள்ளை போல வாசிச்சிட்டோம்.
அபிஷேகம், கடினமான சூழ்நிலைகளை கடக்க செய்கிற அபிஷேகம், எல்லாவற்றையும் நிரப்புகிற ஒரு அபிஷேகம். அடுத்ததாக வாசிக்க போகிறோம். சுகந்த வசம்பில் 250 செக்கல் எடையையும். சுகந்த வசம்பு இது நிறைய பேருக்கு தெரியும். இப்பதான் டாக்டர்ஸ் அதுல கார்சினோஜெனிக் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி குழந்தைக்கு கொடுக்காதன்னு சொல்றாங்க. பழைய காலத்துல எல்லாம் வசம்பு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கெல்லாம் வச்சு போடுவாங்க. இந்த சுகந்த வசம்பு, இந்த வசம்பு மெடிசன், ஆன்டிபயோட்டிக், பல காரியங்கள். இந்த சுகந்த வசம்புக்கு இன்னொரு பொருள், ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இட் ஹாஸ் அத்தாரிட்டி. மற்ற எல்லாத்தையும் அது இட்ஸ் அ மெடிசினல் ப்ராப்பர்ட்டி. மற்ற எல்லா காரியங்களும் அழுத்தி அது ஒரு ஆளுகை செய்யும். சுகந்த வசம்பு என்று சொன்னா அத்தாரிட்டி. ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல என்னன்னா அத்தாரிட்டி, ஆளுகை. இந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன அபிஷேகத்தை நமக்கு கடைசி காலத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னா, அனாயிண்டிங் வித் அத்தாரிட்டி, ஆளுகை செய்கிற அபிஷேகம். இது சபை மேல வச்சிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது எத்தனை பேர் ஆளுகை செய்கிற இடத்துல இருக்கிறோம், எத்தனை பேர் அடிமைப்பட்டு கிடக்கிற இடத்துல இருக்கிறோம். மனசும் மாம்சமும் விரும்பி பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் இடம் கொடுத்து சத்ரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இடத்துல கிடக்கிறோமா, இல்ல எல்லாவற்றையும் ஆளுகை செய்து எழும்பி கீழ்ப்படுத்துகிற இடத்துல இருக்கிறோமா? கர்த்தர் சபையை பார்த்த சகரியா 10ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மந்தைய நான் குதிரையா மாத்திருவேன். ஏதோ சின்ன அபிஷேகம் இல்ல, ஏதோ ருட்டீனா சர்ச்சுக்கு போற அனுபவங்கள் அல்ல, நான் யுத்தத்துல சிறந்த குதிரையா மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பலத்த அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்களிலிருந்து கோடி கல்லும் கூடார முழையும் யுத்த வில்லும். அது மாத்திரம் இல்ல, எல்லாரும் சொல்லுங்க, ஆளுகிற யாவரும் புறப்படுவார்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிறது இந்த கடைசி காலங்களிலே சபைக்குள்ளிருந்து ஆளுகிறவர்கள் புறப்படணும். வித் அத்தாரிட்டி, வித் பவர், கர்த்தருடைய வல்லமையோடு, கர்த்தருடைய அந்த அதிகாரத்தோடு இருக்கிறவர்கள் புறப்பட ஆரம்பிக்கணும். அவங்க புறப்படும் போது அடுத்த வசனம் சொல்லுது, குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் வெட்கப்படுவான், எல்லாம் உங்க காலுக்கு கீழே போகும். இங்க அமர்ந்திருக்கிற உங்க மேல அந்த சால்வையை இந்த கடைசி நிமிடங்களிலே போட, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே புதிய அபிஷேகத்தோடு கொண்டு செல்ல கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அதிகாரம் உள்ளவர்களாய், ஆளுகை உள்ளவர்களாய் புதிய ஆண்டுக்குள்ளே புறப்பட்டு செல்லணும். எதுவும் உங்களை கீழ்ப்படுத்தி கீழே தள்ள முடியாது. குதிரை மேல ஏறி வந்தாலும் அவன் தான் கீழே விழணும். அதுதான் கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு ஆளுகையின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்காக கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசியிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய சபைக்குள் இருந்து சொல்லுங்க, ஆளுகிறவர்கள் யாவரும், ஆளுகிறவர்கள் யாவரும் புறப்படுவார்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தர் உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். உங்களை நம்புகிறார். நீங்க அடிமைகள் அல்ல, பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் அடிமைகள் அல்ல, ஆளுகை செய்கிறவர்களாய் புறப்படும்படி கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் a greater portion of anointing கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறாரு. ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவர் மேலே அவர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா வாசிங்க சிஸ்டர். லவங்கப்பட்டையில் 500 செக்கல் எடையும். எத்தனை பேர் லவங்கப்பட்டை பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்னா வளைஞ்சி சுருண்டுல நல்லா வளைஞ்சி வளைஞ்சி சுருண்டு சுருண்டு இருக்கும். சமைக்கிற எல்லாருக்கும் தெரியும் அந்த சுருண்ட லவங்கப்பட்டை, அதுதான் இதில் போடுவாங்க. ஸோ லவங்கப்பட்டை, அந்த பட்டையுடைய குணாதிசயம் என்னென்னா ஹம்பிள்னஸ், தாழ்மையோடு. எல்லாம் பெரிய அபிஷேகம் வந்தோன்னு என்ன பாரு நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல. எவ்வளோ பெரிய அபிஷேகம் வருதோ அவ்வளோ தாழ்மை. இயேசுவை விட யாருமே பெரியவங்க இல்லை. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், பிதாவை மாத்திரம் உயர்த்தினார். தாழ்மையிலே நடக்கிறவர்கள் மேலே அந்த எக்ஸ்ட்ராடினரி அபிஷேகம் கொஞ்சம் கிடைச்சோன்னு அப்படியே எலும்பிட்டு அவங்க மேலெல்லாம் கர்த்தர் ஊற்ற மாட்டார். அப்படியே தேவ தூதர்களை அனுப்பி ஊத்துப்பான்னு சொல்லும்போது இந்த குணாதிசயங்கள் இருக்கிறவர்கள் மேல அவர்களுக்காக இந்த அபிஷேகம் இந்த புதிய ஆண்டிலே காத்து கொண்டிருக்கிறது. தாழ்மையிலே நடக்கிறவர்கள், தாழ்மையோடு இருக்கிறவர்கள், எவ்வளவு கிருபைகள் வரங்கள் வந்தாலும் அதன் நடுவில் இருந்து அவரை மாத்திரம் வெளிப்படுத்துகிறவர்கள், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள்,
செய்கிறவர்கள், அவருடைய மகிமைக்காய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அவர்கள் மேல இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். லவங்கப்பட்டை என்று சொன்னா இட் இஸ் ஹம்பிள்னஸ், தாழ்மையோடு செயல்படுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை கர்த்தர் இப்படி இருக்கிற எல்லார் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். கடைசியில பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு காரியம், ஒலிவ எண்ணெயில் ஒரு ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய்னா அந்த ஒலிவ எண்ணெய் பிழியப்பட்டு தான் அந்த எண்ணெய் வெளியே வருகிறது. அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அபிஷேகம் வந்துருச்சு, அதனால என் போட்டோ போட்டு போர்டு போட்டு எல்லா இடத்துலையும் என்னை பார்த்து பெரிய ஆள், அப்படி கிடையாது. அபிஷேகத்தோடு என்ன இணைந்திருக்கிறதுனா சாக்ரிஃபைஸ், தியாகத்தோடு கர்த்தருக்காக முன் செல்ல ஆவலாய் இருக்கிறவர்கள் மேல இந்த அபிஷேகம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் அ சிம்பிள் லைஃப். அதில் அநேக தியாகங்கள் உண்டு. நாம் இந்த தேவனோட ராஜ்யத்துக்கு போய்கொண்டு இருக்கிறோம். என்னென்ன தியாகங்கள் வந்தாலும், என்ன சாக்ரிஃபைஸ் வந்தாலும் அதை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மேல இந்த அபிஷேகம். மறுபடியும் கர்த்தர் புதிய அபிஷேகத்துக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? முதலாவது சொன்ன வெள்ளை போலம், bitter experiences, அந்த கடினமான பாதைகள், அந்த பாதைகளை உருவ நடக்க வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இதுல ஆயத்தமும் இருக்கு, குணாதிசயங்களும் இருக்கு. அபிஷேகம் எதுக்கு தேவை, யாருக்கு கொடுக்கப்படும் என்று 5 காரியத்துல குணாதிசயங்களும் இருக்கு, ஆயத்தமும் இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவரோட அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார். நான் இதை எடுக்கும்போது நானும் ஜெபிச்சேன், நம்ம கிட்ட இல்ல ஆண்டவரே, எங்க உருமால்கள் கச்சைகள் வரும் நாட்கள்ல எல்லாவற்றின் மேல இந்த அபிஷேகம், அந்த கிரேட்டர் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகந்த வசம்பு, ஆளுகை செய்கிற அபிஷேகம். ஆளுகைனா நமக்கு நிறைய இன்னும் தெரியவே இல்லை. ஆளுகைனா என்னன்னு, ஆளுகை எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நமக்கு கொடுத்து ஆளுகை செய்கிற ஒரு அபிஷேகத்தை ஊற்றி புதிய ஆண்டிலே நம்மை நடக்க உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, தாழ்மையில புதிய ஆண்டில ஒரு தீர்மானம் எடுத்துருவோம், தாழ்மையில நடக்க கர்த்தர் உதவி செய்வார். தாழ்த்தும் போது மாத்திரம் இந்த அபிஷேகம் தாழ்த்தி தாழ்த்தி எவ்வளவு அதிகம் வருது அவ்வளவு தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா அந்த அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஐ எம் ரெடி ஃபார் எனி சாக்ரிஃபைஸ். ஐ எம் ரெடி ஃபார் எனி சாக்ரிஃபைஸ். எதையாவது பார்த்த உடனே பின்னிட்டு ஓடுகிறவர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. தைரியமா முன் செல்லுகிறவர்கள், கர்த்தருக்காக ஓடுகிறவர்கள், கர்த்தர் எதுக்காக பிடிச்சாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஓடுகிறவர்கள். ஆதி அப்போஸ்தல சபை எதை பார்த்தும் பயப்படல, எதை பார்த்தும் பின்வாங்கல. ஆதி அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அவர்கள் தைரியமா முன்னோக்கி போனார்கள். அவர்கள் கர்த்தருக்காக காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நாட்கள் என்று சொன்னா, கர்த்தருடைய வருகையின் நாட்கள். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஏசாயா 40 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அதற்குரிய விசேஷ ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்குது. ஆண்டவர் வருகைக்காக நிறைய ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இல்லைன்னா ஒரு கலெக்டர் அப்படியெல்லாம் வந்தாங்கன்னா என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கும். நம்மளே பார்த்துருக்கோம். எல்லாம் கொடி கட்டி ரோடெல்லாம் கிளீன் பண்ணி, அப்புறம் நம்மள வண்டியெல்லாம் போக விடாம தடை பண்ணி எத்தனை ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்கும். ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக அநேக ஆயத்தங்கள். அந்த ஆயத்தங்கள்ல பாத்தீங்கன்னா ஏசாயா 40:3 சொல்லுகிறது, கர்த்தர் வரப்போறாரு, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த ஆயத்த பணியை பார்க்கிறோம். இந்த ஆயத்த பணியில அநேகரை பயன்படுத்தி பள்ளங்களை, குன்றுகளை எல்லாம் செவ்வையாக்குகிற ஒரு காரியங்களை கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனா அதுல ஒரே ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது கர்த்தருடைய ஆவி ஊத போகிறார். சரிங்களா? ஆக்ட்ஸ் 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் காற்ற போல வந்தாரு. காத்திருந்தவங்க மேல எல்லாம் என்னாச்சுன்னா அந்த அபிஷேகம் வந்துச்சு. அவங்க எல்லாம் பற்பல பாஷைகளை
பேசி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தினால் நிரம்பினதை பார்க்கிறோம். அவர் காற்றாய் கடந்து வந்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததை பார்க்கிறோம். ஒரு பெரிய அசைவு வந்ததை பார்க்கிறோம். அதே காற்றாய் மறுபடியும் ஆவியானவர் அவர் ஊத போகிறார். அவர் கடந்து வர விரும்புகிறார். ஒரு பலத்த அபிஷேகத்தோடு மறுபடியும் சபையை நிரப்ப விரும்புகிறார். ஆனா அவர் அப்போஸ்தலர்கள் காத்திருந்தவர்கள் 120 பேர் மேல அபிஷேகமா இறங்கினாரு. ஆனா அதே காற்று அதே ஆவியானவர் இங்க சொல்றாரு, மாம்சத்தின் மேல நான் ஊதுவேன். அப்புறம் எதன் மேல ஊதுவேன்? அதன் மேன்மையின் மேல ஊதுவேன். மாம்சம் எல்லாம் புல்லை போல, மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல் இருக்கிறது. மாம்சம் என்ன, புல் உலர்ந்து பூ உதிரும். மாம்சத்தோட போயிடாதீங்க. கர்த்தர் ஊதும் போது மாம்சம் உலர்ந்து போயிரும், மேன்மையெல்லாம் உதிர்ந்து போயிரும். கர்த்தர் ஊதுக்கும் போது ஒன்னு அபிஷேகம் வருது, இன்னொன்னு மாம்சம் அழிஞ்சு போகுது. இன்னைக்கு இந்த காரியத்தை இந்த மேன்மையோடு, மாம்சத்தின் மேன்மையோடு, மாம்சத்தின் அந்த காரியங்களோடு கூட உள்ள போகாதீங்க. கர்த்தரோட வல்லமை இறங்கும் போது அது உதிர்ந்து போயிரும். சங்கீதம் 1 வாசிக்கிறோம், காற்று என்ன செய்யுமா? துன்மார்க்கரை அவர்கள் காற்று பதறடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள் என்று. காற்று வரும்போது, பயங்கரமான ஒரு காற்று வரும்போது தேவ பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். ஆனா துன்மார்க்கமா இருந்தா, மாம்சத்தின்படி வாழ்ந்து மாம்சத்தை மேன்மைப்படுத்திட்டு இருந்தா, இந்த காற்று அடித்து கொண்டு போய்விடும். பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. வருகிற காற்றில் அழிஞ்சு போயிடக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல தெரிந்த சம்பவம், சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட தெரிந்த சம்பவம். 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் கற்பாறையில கட்டினா, ஒருத்தன் மணலின் மேல் கட்டினா. என்ன வந்துச்சு? பெருமழை வந்துச்சு, காத்து வந்துச்சு. காத்து வந்தப்போ ஒரு வீடு நின்றது, ஒரு வீடு அழித்து போனது. கடைசி காலத்துல இந்த காற்று ஆவியானவர் ஊதுகிறார். சத்ருடைய அந்த போராட்டம் என்னும் காற்றுல நீங்க அழிந்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். மாம்சத்தை மேற்கொண்டு கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறாரோ அப்படி பலப்பட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கடைசி நாட்களில் கர்த்தருடைய வல்லமை இல்லாம, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாம நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளில் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு எழுதி கையில கொடுத்துட கூடாது. நீ ஓடினது, நீ பிரயாசப்பட்டது வேஸ்ட். இன்னைக்கு மனுஷன் பார்வையில் எப்படி வேணா இருக்கலாம், கர்த்தர் வேஸ்ட்னு சொல்லிடக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் ஆயத்தப்பட நாம் ஜாக்கிரதையா இருப்போம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். மத்தேயு 25:4 ஒரு சம்பவம். 10 கன்னிகைகள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். என்ன புத்தி இல்ல, என்ன வாங்குற புத்தி இல்ல. பாத்திரத்தையும் எண்ணெயையும் கொண்டு போல, மத்த எல்லாமே இருந்துச்சு. இது எண்ணெய் வாங்க வேண்டிய காலம். எண்ணெய் வாங்க வேண்டிய காலத்துல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத காரியத்தில் உங்க நேரங்களை செலவிட்டு கடைசியில விளக்கு அணைகிறதே என்று சொல்லி அங்க கதறாங்க. ஐயோ எங்கள் விளக்குகள் அணைகிறது என்று. விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும்னா ராக்காலம் வருகிறது, எல்லாமே இருளாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்திலையும் விளக்கு எரியணும்னா பாத்திரத்துல எண்ணெய் இருக்கணும். இப்ப ஆண்டவர் எண்ணெய் ஊற்றுகிற காலம், பலத்த அபிஷேகத்தை ஊற்றுகிற காலம். பெற வேண்டிய காலத்துல பெறாம அதற்கப்புறம் அழுது ஒரு பிரயோஜனம் இல்ல. விதைக்க வேண்டிய காலத்துல விதைக்கணும், அறுக்க வேண்டிய காலத்துல அறுக்கணும். சோம்பேறி குளிர்கிறது என்று சொல்லி ஒன்னும் செய்ய மாட்டான். வேதம் சொல்லுது இது கர்த்தர் எண்ணெய் வாங்க வேண்டிய காலம். கிரேட்டர் போர்ஷன் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. இது வாங்க வேண்டிய காலம். வாங்க வேண்டிய காலத்துல வாங்காம இருண்ட காலம் வரும்போது, கர்த்தருடைய வருகையின் காலம் வரும்போது எண்ணெய்கள் எங்க விளக்குகள் அணைகிறது என்று சொல்லி ஒருவரும் கதறக்கூடாது, ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை சபையாய் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? மறுபடியும் சொல்றேன், கிரேட்டர் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங் பெற்றுக்கொள்ளுகிற காலம், அழைப்பின் பின் ஓடுகிற காலம், அபிஷேகத்தின் மேல் தாகத்தோடு ஓடுகிற காலம், அதிகமான வல்லமைக்காய் ஜெபிக்கிற காலம். பார்வை சிதறி போகாம, எலிசா மாத்திரம் அன்னைக்கு அந்த சால்வையை பார்க்காம விட்டு பார்க்க தவறி இருந்தாருன்னா கிடைச்சிருக்காது. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட், இன்னைக்கு டிஸ்ட்ராக்ட்
டிஸ்ட்ராக்டிங் ஃபோர்சஸ் நிறைய இருக்கு. கர்த்தரோட தரிசனத்தை பார்க்க விடாம தேவையில்லாததை பார்க்க வைக்க சத்ரு இன்னைக்கு நிறைய தந்திரங்களை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். பார்வைகளை குருடாக்கி கொண்டிருக்கிறான், சிந்தைகளை மயக்கி கொண்டிருக்கிறான். பார்க்க வேண்டியதை பார்க்காம யாரையோ பார்த்திருந்தா கிடைச்சிருக்காது. சரியாய் பார்த்தார். பார்க்க வேண்டியதை சரியாய் பார்க்க வேண்டிய காலம், கடுமையான சூழ்நிலைகளை கடக்க வேண்டிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம், அதிகாரத்தோடு செயல்பட வேண்டிய காலம். எல்லாவற்றிலும் அபிஷேகத்தால உருமால்கள், கச்சைகள், ஆவி, ஆத்துமா, சிந்தை, வாய், கண்ணு எதெல்லாம் இருக்கோ எல்லாம் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டிய காலம். தாழ்மையோடு நடக்க வேண்டிய காலம். தாகத்தோடு தியாகத்தோடு சாக்ரிஃபைஸோடு செயல்பட வேண்டிய காலம். எல்லாரும் எழுந்து நின்று ரீமஹந்த ரீகலமௌஷியா ரிகல்தோ. வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறது, a greater portion of anointing is waiting. அது ஆயத்தமாய் இருக்கிறது. ஆயத்தமுள்ள பாத்திரங்கள் மேல, ஆவலாய் இருக்கிற பாத்திரங்கள் மேல, அந்த அபிஷேகத்துக்காய் வாஞ்சிக்கிற பாத்திரங்கள் மேல கர்த்தர் அவருடைய வல்லமையை ஊற்ற ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் இதை உதாசீனப்படுத்தாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல காவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கடைசி எச்சரிப்பின் செய்தி மாத்திரமல்ல, ஆயத்தத்தின் செய்தியாய் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த நாளில் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்குள்ள எல்லாரும் ஒப்பு கொடுத்து புதிய ஆண்டுக்குள்ளே நான் கடந்து போகிற ஆண்டவரே, I need that greater portion of anointing. I need that greater portion of power. ஆண்டவரே, நான் அந்த extraordinary realmல extraordinary powerோடு இந்த extraordinary காலங்களில் செயல்பட விரும்புகிறேன் என்று சொல்லி எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.